உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். திருநாகம் குடியிருக்கின்ற தெய்வங்கள்லாம் அங்க இருக்கு. இருக்காப்பா? 3 ஆண்டு காலங்களாக தொழிலில் நஷ்டமும், உடல்நிலை கோளாறு சம்பந்தமான பிரச்சனையும், மனவேதனைக்குரிய வழக்கு விசாரணைகளையும் சந்திக்கக்கூடிய தளபதியை உடையவன் நீ. அதனால இப்ப பொல்லாத கடன்களால் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்து என்னை பார்க்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா. அடுத்து பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளையா? ஆமா. பொம்பளை பிள்ளை யாருக்கு? வேற என்னடா வேணும் உனக்கு? அதான் வழக்கு விசாரணையை சந்திச்சுன்னு சொல்லிட்டேனே. வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கண்ணமுடா. இந்தா இன்னும் 3 முறை என்னைய பார்த்து உத்தரவு கனி வாங்கிக்கா. ஜெயிச்சு உன்னைய காப்பாத்தி சக்கமா கொண்டு வந்துடுறேன். போ. என்னடா உன் மனைவி எங்க பாருக்கா? அவளுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த சொல்றாரு சாமி. என்ன செய்த அவளுக்கு? சரியில்லாம இருக்காளா? அவளை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துருந்தேன். என்ன வேற பையனுக்கு என்ன செய்யணும்? உன் பையனை படிக்க வைக்கிறதுல எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை. அவனை போலீஸ் வரைக்கும் அனுப்புவோமா? என்ன வரைக்கும் அனுப்புவோம்? கால் வந்துட்டோம். சொன்னாலும் வெக்கமாட்டா. தம்பிக்கு வயசு எத்தனை? பையனுக்கு 13 வயசா? செல்லு அவன் கையில கொடுத்து வச்சிருக்கியா? கொடுக்க கூடாது. ஏன்னா இப்படி இப்படி நான் பார்த்தேன், இப்படி இப்படி பார்த்தேன், இப்படி இப்படி பார்த்தேன். ஆமா, அவன் ஐஸ்வர்யமா இருப்பான், வெற்றிகரமா நடப்பான். அவனுடைய உடம்புல ஒரு தெய்வத்தின் அருள் சக்தி தோன்றும். உலகத்துல வெற்றி வாகை சூடி வருவான். எம்பெருமான் வெங்கடாச்சலபதியினுடைய அருள் சக்தியை பெற்று ஆனந்தமும் அடைவான். உன் கடனை திருத்தார, புண்ணியமாக்கி தர. போயிட்டு வான். கர்மசாமிக்கு அவனுக்கு யூரின் ட்ரபிள் வந்த அன்னைக்கு நீ என்னைய பார்த்துடணும். ஒண்ணுக்கு சம்பந்தமான பிரச்சனை வரும், அன்னைக்கு என்னைய பார்க்க வந்துடணும். உடனே சரியாக்கிடும். கர்மசாமிக்கு உத்தரவாக்கிய வேணும்னு கேட்டு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு பத்திரிய லங்கிராம்பு வெக்கம் போல் செவந்து போச்சுதே ஏன் ராசாத்தி ஒன் மேலே ஆசையாச்சுதே. ஏட்டாவன் அருமையான பண்றான் வருது. சரி, கால் ஒன்று வரலாம். சரி, கல்யாணத்தை வந்து கேட்டு வந்தவங்க யாரும் இருக்கீங்களா? இதுல யாருக்குடா கல்யாணம்? உனக்கு தான். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு பத்திரிய லங்கிராம்பு வெக்கம் போல் சிவந்து போச்சுதே. நல்ல ரசிக்கல, கெட்டிக்காரப்ப வரலாம். என்ன உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தோன்றுது மறையுது. குழந்தை தோன்றுது மறையுது. யாருக்கு? ஏன் இந்த மறைவு ஏற்படுத்தின்னு காட்ட? ஒரு காலத்துல இவங்களுடைய வம்சத்துல உள்ள ஒரு பொன்மனாட்டி முட்டை விடும் பருவத்தில் இருக்கின்ற பாம்பை அடித்து, புரிஞ்சுக்கோங்கோ, வீட்டை சுத்தி வந்த ஒரு கரணாக பாம்பை அடித்து குளிக்கல போட்டு புதைத்து நாகசாபத்தை பெற்றவள். ஆகையினால் அவளுடைய உடலில் கருமுட்டை தோன்றி 35 நாள் 40 நாட்கள் தோன்றி இருக்கும். திடீரென்று படுக்கையில் உடைந்து வெளியேறிவிடும். இப்படிப்பட்ட நிலைகள் உன் துணைவியாருடைய வயிற்றில் நடக்கிறது. கால் விட்டுவா. போன தூரத்துக்கு சைலண்ட்ல போடுங்க. வரலாம். அதனால 1, 2, 3 7வது மாதத்தில், 7வது மாதம் என்ன மாதம் இது? எத்தனாவது மாதம்பா? இன்னும் 2 மாதம் கழிஞ்சா 7வது மாதம். இந்த வருஷத்துல 7வது மாதத்துக்கு பிறகு குழந்தை தோன்றும். அந்த தோன்றிய பிள்ளை பெண் பிள்ளையாக பிறக்கும். அந்த பிள்ளைக்கு முத்துமாரி என்று பெயர் வைப்பாய். கால் ஒன்றுவா. பாப்பா வா, இந்தா ஆனந்தமாக இந்த கனியை உன் மனைவியை சாப்பிட சொல்லு. கர்ப்பசக்தி தோன்றும். இந்த கனியை என்னைய நினைத்து நீ சாமி கும்பிடு. உனக்கு தேவையான பணம் தொழிலெல்லாம் அமையும். தேவையான பணம் தொழிலெல்லாம் அமையும்னு சொன்ன வாக்க என்னடா புள்ள கிடைச்சாச்சு. போ, ஆனந்தமா இருக்கு. கல்யாணம் பாப்பா, கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா? சீரடியதுக்கு கல்யாணம்
அந்த பாட்டில் உள்ள வேலை நீங்க எதுவும் தப்பா நினைச்சீங்களப்பா. இன்னொருத்தனை கால் வந்துட்டு வாங்க. வேற 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 தம்பி வா. உன் ஜாதகப்படி காதலிக்கணும்னு விதி இருக்கு. என்ன அப்படி ஒரு காலமே கடந்து வந்தா தான் கல்யாணம் நடக்கணும்னு ஒரு நிலைமை. அதனால நீ காலத்தை கடந்து தான் வந்து என் முன்னால உட்கார்ந்துருக்க. ஆகையினால் இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய தடையை நான் நீக்கணும். தண்டவாளத்து பக்கத்தை தாண்டி போகுது என் குதிரை. உங்க இடத்துல இருந்து ரயில் பாதை எந்த பக்கம் இருக்கு? கிழக்க இருக்கு. அந்த ரயில் பாதையெல்லாம் தாண்டி போன பிறகு இருக்கக்கூடிய ஊருக்குள்ள தான் உனக்கு பெண் இருக்கு. அங்க இருந்து உனக்கு கிடைக்கும். கால் விட்டு வரலாம். ரயில்வே சம்பந்தமாக இது என்ன உடம்புதான் என்ன என்கிட்ட கேட்கா? இன்னொரு கழிக்கு வரலாம் வா. ஐப்பசி மாதத்துக்குள்ள உனக்கு கல்யாணம் நடக்கும். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. தொழிலை முன்னேற்றி தரேன். அடுத்தவனுக்கு பணம் கொடுத்தா ஏமாந்துருவேன். காப்பாற்றி தரேன். போயிட்டு வா. கர்மதாமிக்கு நீதிமன்றம் சொந்தமாக கேட்டு வந்தது. கால் விட்டுவானே என்ன கால் விட்டு என்ன செய்யணும்? கண்ண முடிக்கா. உன் பேர் என்னண்ணே? மாசிலாமணி. இன்னொரு தடவை கண்ண முடிக்கா. உங்களுடைய பூர்வீக சொத்தெல்லாம் தாண்டி 7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல சிவலிங்கம் வைத்த சமாதி 2 தெரியுது. அது என்னது? ரெண்டு சமாதி தெரியுது. கால் விட்டு என்னன்னு பாக்குறேன். வரலாம். இந்த சொத்துக்கு உரிமைப்பட்டவர்கள் இப்ப எங்கப்பா இருக்காங்க? காலமாயிட்டாங்க. தாத்தா சொத்து. தாத்தா எத்தனை பேருக்கு எழுதி வச்சாரு? எத்தனை பங்கு? 3 பங்குல ஒருத்தர் இருக்காங்களா? இப்ப நீ மட்டும் தான் இருக்க. அவங்க வீட்டுக்குள்ள தான் அந்த சமாதியை நான் பாக்குறேன். ஆமா, சமாதி ஆயிட்டாங்கன்னா இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். உரிமைப்பட்டவங்க இன்னும் கொஞ்சம் கண்ணை போட்டு வீட்டுக்குள்ள நல்லா போட்டோம்னா சரி, கரெக்ட். சனி பகவானுடைய தோஷத்தின் காரணத்தினால் தந்தையுடன் பிறந்த சகோதரி உன் குடும்பத்துக்கு எதிரியானாள். அப்படி எதிரியான பின்பு யாரையாவது ஒருவர் இவர்கள் செத்தால்தான் நாம் அந்த சொத்தை அனுபவிக்க முடியும் என்று பல்வேறு செய்வனை கோளாறுகளை செய்து உடல் உபாதைகளையும் பெரும் துன்பங்களையும் பகையவும் உனக்கு உருவாக்கி வைத்தார்கள். அதுல உடல் நேரங்கள் சரியில்லாம போய் இறைவனால் காப்பாற்றப்பட்டு இப்ப சொத்து நமக்கு வேணும்னு நீ நினைக்கும் பொழுது அவங்க குடும்பம் தளர்ந்துருச்சு, உங்க குடும்பம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு. கால் சொல்லலாம். வரலாம். 3 வாய்தான அந்த சொத்தை உனக்கு உரிமையாக்கி தரேன். உன்னை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை. நானே வாங்கி தரேன். அது நியாயமான முறையில் கிடைக்கும். நீ அனுபவிப்பது நீதிதான். எஸ். எனக்கு காது கேட்கல. எனக்கு காது கேட்கல. உத்தரவு அவ்வளவுதான் அர்த்தம். கர்மதாமிக்கு உடலில் ஒரு பக்கம் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டதே. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? அது என்ன காரணம்? காலம் வா. உட்கார்ந்தா எந்திக்க முடியுமாண்ணே? என்ன செஞ்சது? உட்காருங்க. சாமி, இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு காரணம் இயற்கையா நடந்துச்சா இல்ல இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கே ஒரு காரணம் இயற்கையா நடந்துச்சா, வேற எதுவும் மாறுபாடால நடந்துச்சா, கிரகத்தால நடந்துச்சு? யாரும் செய்வன செஞ்சு நடக்கல. ஆனால் வீண் குறையான நிலைகள் தேவையில்லை. இப்ப இருக்கக்கூடிய கடன்கள் தீர வேண்டும், தொழில் உளமாகணும். வேற என்ன வேணும்? கண்ணை கொடு. அப்படி என் கையை மட்டும் இப்படி டங் டங் டங்.
எக்ஸ்ரேல எலும்பு நேரம் இருக்குன்னு சொன்னாங்களா? எலும்பே வந்து கொஞ்சம் அப்படி சேக்கிங் ஆகியிருக்கு. இதை சரியாக்கி தந்துடுவேன். 3 முறை என்னை பார், நரம்பியல் இயங்கும், தெளிவாயிடும். கரெக்டாக 3 மாதத்தில் உனக்கு கை நல்ல இயங்கும். வெற்றி அடைவார். கருப்பசாமிக்கு தேவகோட்டை வாடா வாடா சங்கிரி கற்பா. தேவகோட்டை வாமா. தேவன் தந்த வீணை உன் எல்லைகளை போய் பார்த்தேன். நான் கருப்பசாமி இருக்கிறேன். சங்கரி கருப்பசாமி ஒரு சாமி இருக்காரு. அவர் எங்க இருக்காரு? காலைல வந்துட்டு வா. வெளிநாடு சம்பந்தமான வித்தகமான ஒரு பலன் நீ எதிர்பார்க்கிறாய். அதை நான் வெற்றிகரமா நடத்தி தந்துருந்தேன். இப்ப வச்சிருக்கக்கூடிய வியாபாரத்தையும் களங்கம் இல்லாம நடத்தி தாரேன். உன்னுடைய எல்லைகளை போய் பார்த்தேன். என் தங்கை காளியனுடைய அருள் பிறந்த சக்தி அந்த எல்லை முழுக்க இருக்கு. எஸ், சரி, ஓகே, காலம் சொல்லலாம். மீண்டும் அனுப்புவோம். மாதம் 3 பொறுத்திருக்க வெற்றி ஆகும். வியாபாரமும் நல்லா நடக்கும். யாருக்கும் பணம் கொடுக்காத, கொடுத்ததை எடுத்துன்னு கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை. ஔவையாருடைய தத்துவம். ஆமா, அதனால நீ கொடுத்ததை கேட்காத. இப்போ சட்டமும் அப்படித்தான். யாரும் கடன் கொடுத்தா கேட்கக்கூடாது. கொடுத்ததை தர்மமா விட்டுருங்க. அப்படி இருக்கிறவங்கன்னா தர்மம் செய்யுங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்க ஏமாந்துருங்கன்னு சொல்லாத. தர்மம் செய்யுங்க. கொடுத்ததை கேட்காதீங்க. கேட்டீங்கன்னா உள்ள போய் கிடக்கு. அப்ப கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை. ஔவையாருடைய தத்துவம் நிரூபிக்கப்பட்டது. அது நடக்கும், வெற்றி ஆயிரும். தைரியமா சந்தோஷம். எல்லைய போறதுக்கு முன்னால ஒரு சிவன் கோயிலை தாண்டி தான் போகணும். சரிண்ணா? அதுல இருந்து வலது பக்கத்துல ரொம்ப தூரம் போனோம்னா கொஞ்சம் நதி தண்ணீர் கிடக்கக்கூடிய இடம் இருக்கு. அங்க ஒரு சின்ன முருகன் கோயில் இருக்கு. அப்படி வலை வீசி மீன் பிடிக்கிற இடத்துக்குள்ள ஒரு சின்ன முருகன் கோயில் இருக்கு. அதே மாதிரி நான் கருப்பசாமி அந்த எல்லையில இருக்கேன். இப்போ 3.25 ஆண்டுகள் உன்னுடைய தொழிலுக்கு மாந்திரிகம் தொடர்பான செய்வினைகள் வைத்து உன்னுடைய தொழிலும் நஷ்டம், வியாபாரம் இல்லாத நிலை, அளவுக்கு மீறிய கடன், யாரையோ நம்பி கொடுத்த பணம் இழந்து போன வேதனை, இவையெல்லாம் உனக்கு இருக்கும். உண்மையா? கால் வந்துட்டு வா. ஆதாரம் இல்லாம கொடுத்துட்டான் அண்ணன். எப்படி கொடுத்துட்டான்? அம்மா பராசக்தி, என்ன செய்ய போற நீ? அப்படியா? ஓஹோ, உதிர்ந்திருக்கா? சரி வா. இப்போ உனக்கு வெற்றி மாலை கொடுக்கலாம். ஆனா அந்த மாலையில சக்தி இருக்காது. அதனால இப்போ கொடுக்காத. இவனுக்கு ஆடி அமாவாசை தாண்டி வரக்கூடிய நேரத்துல நீ வெற்றி மாலை கொடுத்தனா அந்த நேரம் அந்த மாலை அவனுக்கு பல லட்சங்களை கொடுக்கும். இவன் பிள்ளைய கரை சேர்க்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். சொந்த பந்தங்கள்ல இருக்கக்கூடிய பகையும் வெறுப்பும் நீங்கிரும். அதனால இந்த விஷயங்களை நான் மாத்தி அமைக்கணும். அதுக்கு ஆடி அமாவாசை வர கால அவகாசம் இருக்கு. அதுவரை பொறுத்திருந்து உன் தன்மானம் குறையாமலும் காப்பாத்துறேன், அவமானம் ஏற்படாம காப்பாத்துறேன். உன் பிள்ளைய வீடு அடங்கி இருக்க வைக்க. வெற்றி உண்டு. நாளை காலை என்னை பார்த்துப்போ. கருப்பசாமிக்கு அதே தேவகோட்டை எல்லை, தாய், மகன், தந்தை. எந்த கோயிலுக்கு மொட்டை போட்டிய? வாங்க. செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். சேவல் கூவும். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன்.
வீடும் நாங்களும் தான் இருக்கோம் சாமி, எங்களுக்கு வாழறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏதோ காசியில போய் கர்மத்தை தொலைக்கிறதுக்கு பதிலா அதுக்கு கூட வழி கிடைக்காம சும்மா அலங்காரம் பண்ண ஆண்டியா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த இழந்ததுக்கு காரணம் தெரியுதோ தெரியலையோ, இதுல இருந்து நாங்க மீளுவோமா மீள மாட்டோமா, இந்த நிலைகளுக்கு எங்களுக்கு முடிவு என்ன, நாங்க வாழவா அல்லது சாகவா, புரியலையே ஐயா அப்படின்னு கேட்டு வந்திருக்கலாம். கால் வந்துட்டு வாங்க. உங்களுக்கு நான் படி இழக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. வெற்றி மாலை கொடுப்பா. 25 சரி கரெக்ட். என்ன தொழில் தான் பார்க்க? சரி. கண்ண முடிக்காடா தம்பி. கூப்பிடு பார்க்கறேன் சாமி. பாண்டி சித்தருக்கு, சித்தர் ஐயப்ப சாமிக்கு, 25% பணம் உனக்கு கிடைக்கும். எல்லா சக்தியும் பெற்று வெற்றி அடைந்து வருவாய். இதுல இருந்து 3வது வெற்றி மாலை வாங்கும்போது பல லட்சங்கள் உன் கையில இருக்கும். நல்லா இருக்கும். இன்னையில இருந்து அவன் தெளிவாயிருவான். தைரியமா போயிட்டான். போயிட்டான். கர்மசாமிக்கு அதே மாதிரி தாய், மகன், தந்தை முழுவதும் கால சொல்லலாம். காலம் என்னும் ஏட்டினிலே கருமாறி துணை இருப்பா, காணக்கள் கூசுதம்மா. அண்ணா உங்களுக்கு எந்த ஊருண்ணே? அது சார் தான். ஆனா நான் தேவக்கோட்டையை தான் கூப்பிட்டேன், நீங்க திருப்பத்தூர்னு வந்துட்டீங்களே. அருப்புக்கோட்டையிலிருந்து பார்த்திபனூர், அந்த எல்லையை தாண்டணும்னு திருப்பத்தூர், காரைக்குடி, தஞ்சாவூர், அந்த வழி தானே உங்களுக்கு? இனிமேல் யாருமே நான் கூப்பிட்டு வர தவிர யாரும் வராதிங்க. கால் வந்துட்டு வரலாம். இப்ப இங்க வந்து இருந்து என்ன நடந்துற போது உங்களுக்கு அப்படின்னு இவனுடைய உள்மனசு சொல்லுது. உங்களுடைய இழுப்புக்கு தான் இவன் வந்திருக்கான், உங்களுடைய வற்புறுத்தலுக்கு தான் இவன் வந்திருக்கான். ஆள் மனத்தோட என் மேல அன்பு வச்சோ பூரண எண்ணம் வச்சோ இவன் வரல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக இவனை நீங்க தவறானவன்னு கருதக்கூடாது. இந்த பிறவியில் அவனுடைய எண்ணங்கள் விதிகள் வந்து எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, பூசாரி, சோசியக்காரன், இந்த மாதிரி சாம்ராட்டுகளை இவன் நம்ப மாட்டான். அவன் கடவுள்னு ஒரு சக்தி இருக்கு, அதை நம்பிக்கிடுங்கிற ஒரு எண்ணம் உடையவன். உண்மையா இல்லையாடா? எனக்கு தான் ஒன்றும் செய்யலையே, நீங்க எதுக்கு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நீங்க என்னைய கூப்பிட்டு அழைக்கிய? உங்களுக்காக தான் நான் வர வேண்டியிருக்கு. நான் நல்லா இருப்பேன், என்னைய வாழ வைக்க எனக்கு தெரியும். வீணா என்னைய எதுக்கு இவ்வளவுக்கு நீங்க பாடாப்படுத்துறீங்க அப்படின்னு இவன் மனசு சொல்லுது. நான் சொல்றது தப்பு இருக்கா? கால் வந்துட்டாங்க. இப்போ உனக்கு என்னடா வேணும் தம்பி? என்ன வேணும்? அவனுக்கு தான் சஞ்சலமே இல்லைன்னு சொல்லிட்டானே. நான் அந்த சப்ஜெக்டுக்கே வரல, அது எனக்கு தெரிஞ்ச விஷயம். இவனுக்காக நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு தோணுது. உனக்கு அப்படி இருக்காயா? இல்ல. நீ ஏதோ மனநிலைகள்ல எதையோ குழப்பிக்கிட்டு இருப்பது மாதிரியும், அதுல ஒரு வைப்ரேஷன் ஆகிறத மாதிரியும், அதுல தன்னை மீறி ஒரு சென்சிட்டிவ் இருக்கிறத மாதிரியும் இவங்க ஃபீல் பண்றாங்க. உண்மையா? அப்ப அது ஏன் இவனுக்கு நீங்க மாட்டுக்கு அவன் அதை இயல்பா நினைக்கான், நீங்க அதை எக்ஸ்டர்னலா நினைக்கிறீங்க. ஏதோ ஒரு அடித்தனலா ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு மன இயல்பினுடைய பாதிப்பு அப்படின்னு ஒரு எண்ணத்துல இவங்க குழம்புறாங்க. உண்மையா இல்லையாப்பா?
இப்ப இதை நான் சொல்றேனே, அந்த சக்தியை பத்தி நீ என்னடா நினைக்கிற? ஒரு சமயம் ஐயப்ப சாமிக்கு போக முடியலன்ற ஒரு ஆர்வம். எப்படி? ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு போக கால் வந்துட்டு வாங்க. எல்லா வெற்றியும் கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு. படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவமும் இல்லை. இவன் வந்து மன தெளிவோட தான் இருக்கான். இவன் சில சமயத்துல தனக்கு முடியாததையோ பிடிக்காததையோ திங்க் பண்ணும் பொழுது மட்டும் அவனுக்கு வந்து ஒரு உணர்ச்சி வசமான நிலை வருது. அதுல உங்களுக்கு மீறி அவன் வார்த்தைகளை விடுறான். உங்களுக்கு அது பிடிக்கல. இது இயல்பு என்று நீங்க விட்டு விட்டா அவன் ரொம்ப சமாதானமா சாந்தமாயிருவான். இதுல நீங்க அவனை குழப்பவே வேண்டாம். உங்களுடைய பாசமும் பற்றும் அவனை வந்து என்ன செய்யுது? திருக்கி எடுக்கு. நீங்க நிதானமா அவன் இயல்பா இருக்காம விட்டீங்கன்னா அவன் சரியாயிருவான். வீண் குழப்பம் உங்களுக்கு தேவையில்லை. அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி இவன் மாலை போடுவான். சபரிமலை சன்னிதானத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வருவான். அதுல இருந்து மிக சாத்வீகமான நிலைக்கு வந்துருவான். ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுவான். நீங்க அவனை போயிட்டு வர வச்சிருங்க, சந்தோஷமா இருப்பான். உங்களுடைய தொழிலை நல்லாக்கி தாரேன், உங்களுடைய சொத்துக்களை வளப்படுத்தி தாரேன். என் சக்தியால் அது முடியும். வெற்றி அடைவீர். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு இந்தாப்பா. எல்லா மனநிலைகளிலும் நீ உயர்ந்திருப்பாய். எல்லா செல்வம் பெற்று ஆனந்தம் அடைவாய். இன்னும் போய் தகடு கட்டுறது, தாயத்து கட்டுற கதையெல்லாம் விட்டுருங்க. எல்லாம் நல்லா நடக்கும். அதான் நீங்க திருநள்ளாறு போயிட்டு வர சொல்லிட்டீங்க. அதெல்லாம் புண்ணிய பயணங்கள். போயிட்டு வந்தாச்சு. Yes. ஆனந்தமாக இருங்கள். ஆனந்தமாக இருங்கள். உனக்கு திருப்தி தானப்பா? எஸ், போயிட்டோம். நீ யாரடா தம்பி? உங்க அம்மா எங்க இருக்கு? கிரிகைகள் ஒழுங்கா செஞ்சியா? ஏய், யார்கிட்ட போய் சொல்லுத? எங்க போய் செஞ்ச நீ? இவன் கிரியை எங்கடா போய் செஞ்ச? வீட்டில் செஞ்சியா? அந்த கிரியைகள் நீ வந்து சரியா முறையாக செய்யலை. அவள் ஆத்மா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு. அதான் உனக்கு கேட்டேன். போய் உட்கார். பிறகு என்ன பார்த்துப்பா. கால் வந்துட்டு வா. யார் அது? வாங்க மச்சான், வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆஞ்சநேய சாமி வாரார, எங்க இருக்காரு? தங்கை காளி இருக்காளே, எங்க இருக்கா? சப்த கன்னிமார்கள் இருக்காங்களே, எங்க இருக்காங்க? கால் வந்துட்டு வா. 2.25 ஆண்டுகளாக நீ பார்க்கிற தொழில கஷ்டமும் கடன்களும் வேதனையும் வந்துகிட்டு இருக்கும். இதுக்கு யாரும் செய்வனை கோளாறுகள் வைக்கல. இது கிரகங்களில் ஆன பிரச்சனை. அதனால உன் தொழிலை வளப்படுத்தி காப்பாற்றி தரேன், கடன்கள் இல்லாம ஆக்கி தரேன். வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. பிள்ளையுடைய மனநிலைகள் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. அதனால கிரகம் தான் அதுக்கு காரணம். மனதை பக்குவப்படுத்தி தரேன். இந்த ஆண்டுல கல்யாணத்தை வெற்றிகரமா நடத்தாரேன். அப்படி வெற்றி உண்டு. 3 முறை என்னை வந்து பார்க்கவா. கர்மசாமிக்கு